உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. மேல்பட்டாம்பாக்கம், பகண்டை, கண்டக்காடு, நாணமேடு உள்ளிட்ட பகுதிகளின் பாதிப்பை விவரித்த அதிகாரிகள். கடலூர் அழகியநத்தம் பகுதியில் மத்திய குழுவிடம் முறையிட்ட விவசாயிகள். அழுகிய பயிர்களை கையில் எடுத்து காட்டி குமுறல். பெஞ்சல் புயல் சேதங்கள் குறித்து புதுச்சேரியில் மத்திய குழு ஆய்வு. பாகூர் துணை மின் நிலையத்தில் இருந்து ஆய்வை தொடங்கிய மத்திய குழுவினர். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 11ஆம் தேதி இலங்கை, தமிழக கடற்கரையை நெருங்கும். தமிழ்நாட்டிற்கு 11ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை பல்லாவரம், காமராஜபுரத்தில் குடிநீர் குழாயில் பீரிட்டு வெளியேறிய கழிவு நீரால் அதிர்ச்சி. வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட 2 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்ட வீடியோ வைரலாகி சர்ச்சை. குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம். குடிநீரின் மாதிரிகள் சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார். துணை பட்ஜெட்டும் தாக்கலாகிறது. 11ஆம் தேதி கேரளா செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 12ஆம் தேதி கோட்டயத்தில் நடைபெறும் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க பயணம். ஆவடியில் உரிய உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் கால்வாய் சுத்தம். அதிர்ச்சி காட்சி. துப்புரவு பணியாளர்களுக்கு நோய் தாக்கும் அபாயம். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் பலியான துயர சம்பவத்தின் எதிரொலியாக 9 பேர் கொண்ட வல்லுநர் குழு ஆய்வு. மண்ணின் தன்மை குறித்து ஆய்வு செய்து இன்று அறிக்கை அளிக்க உள்ளதாக தகவல். வல்லுநர் குழுவின் அறிக்கை பெற்ற பின்னர் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவுக்கு பக்தர்களை அனுமதிப்பது குறித்து முடிவு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. ஏற்கனவே அங்கே மேலே கொப்பரை ஏற்றுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜியாலஜி கமிட்டியுடைய அறிக்கை வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு அவர்களுடைய அறிக்கையை பொறுத்து என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர். சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. கல்லூரி மாணவர் +2 மாணவரை கைது செய்து சிந்தாதிரிப்பேட்டை மகளிர் போலீசார் விசாரணை.
மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் குற்றவாளிகள் 7 பேரை விடுதலை செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது. குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து விரைவில் அறிவிப்பு. திமுகவோ வேறு யாருமோ எந்த அழுத்தமும் எல்முனை அளவுக்கு கூட தரவில்லை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். திமுகவை அரசியல் எதிரி என்று விஜய் வெளிப்படையாக அறிவித்த பின்னர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலாது. விஜய் உடன் ஒரே மேடையில் நின்றால் அதை வைத்து அரசியல் சூதாட்டம் நடத்த சதி என்றும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அரசியல் பேசாமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒருங்கிணைந்து நின்றாலும் கூட சுற்றி இருப்பவர்கள் அதை அரசியலாக்குவார்கள். இதற்கென்று பல பேர் காத்து கிடக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தீனி போட நான் விரும்பவில்லை. சந்திரசேகரின் மகனாக சினிமாவில் நுழைந்த விஜய் வாரிசு அரசியல் குறித்து பேசலாமா என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கேள்வி. வெள்ளம் பாதித்த இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கினால் அதை போட்டோஷூட் என்கிறார் விஜய் என்றும் விமர்சனம். பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கம்பளி போர்வை விற்பனை செய்யும் புலம்பெயர் தொழிலாளர்களின் கைரேகை, ஆதார் அட்டை நகல்களை சேகரிக்கும் பணி தீவிரம். கேரளாவின் பத்தனம்திட்டாவில் விபத்துக்குள்ளான கார் தீப்பற்றி எரிந்த விபரீதம். அதிர்ஷ்டவசமாக அதிலிருந்த 5 பேர் உயிர் தப்பினர். சென்னை மயிலாப்பூர் வீரபெருமாள் தெருவில் நடைபெற்று வந்த மழைநீர் வடிகால் பணியின் போது விபத்து. மின்சாரம் தாக்கி வட மாநில இளைஞர் உயிரிழந்த சோகம். பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணி. ஷம்பு எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மீது அவரது மகனும் நடிகருமான மஞ்சு மனோஜ் பரபரப்பு புகார். காயங்களுடன் ஹைதராபாத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் அதிர்ச்சி. மகன் தன்னை தாக்கியதாக மோகன் பாபுவும் காவல் நிலையத்தில் புகார். சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் அதிபர் பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓட்டம். கிளர்ச்சியாளர்களிடம் நாட்டை ஒப்படைக்க தயார் என பிரதமர் முகமது காசி ஜலாலி அறிவிப்பு. அடிலைட் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி. 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.